பிரைஸ் தி லார்ட். 100 பேர் பேசுற வார்த்தைகள் முக்கியத்துவம் ஆகாதுங்க. அழைக்கப்பட்டவள் பேசுற வார்த்தை நிச்சயமா முக்கியத்துவம் ஆகும். இதுக்கு உங்க குடும்பமே சாட்சி. உங்க குடும்பத்திற்கு உங்களை நிறைய பேசியிருப்பாங்க. அந்த வலி வேதனை தாங்க முடியாம நீங்க ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க. அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்ட்டு ஃபுல்லா உங்க பேரை டேமேஜ் பண்ணி ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. உடனே உங்க தரப்பை வைப்பீங்க. அவங்க என்னை இப்படி சொன்னாங்க, அதனால என்னோட நியாயத்தை சொல்றேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அவருடைய கிருபையை வைப்பாரு. நான் உன்னை பார்த்துக்கலையா, நான் உன்னை போஷிக்கலையா, உன்னை ஆசிர்வதிக்கலையா, அவங்கள கூட நான் உன்னை மேன்மையா வச்சில்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை குறித்து ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க. அவங்கள ஆசீர்வதிச்ச மாதிரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலங்க. அவங்க பேசுறது பேச்சு பொருளா மாறாது. தேவ பிள்ளைகள் பேசுறது பேச்சு பொருளாய் நிச்சயமா மாறுங்க. இதற்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா நடந்திருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம், பதிலுக்கு பதில் கொடுத்து இருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அவர்களை விட கர்த்தர் நம்மளை மேன்மையாக ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. தேவ பிள்ளைகள் வார்த்தைகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக அதை கையாள தெரிஞ்சிருக்கணுங்க. God bless you all.